ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு லாரியை வாங்கியிருக்கேன். ரொம்ப கம்மி விலைன்னாங்க, அதனால் வாங்கியிருக்கேன். வெறும் 10,000க்கு தான் வாங்கி கொடுக்குறேன்றாங்க. அதனால் சரி ஒரு வேலை போட்டு தரேன்னு கேட்டதுக்கு இந்த லாரி கொடுத்துறாரு. இந்த லாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லாரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ண தாங்க ரேஸ் போகுது அதிகம். இந்த பொண்ணு எவ்வளோ வேகம் போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம ட்ராவல்ஸை சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் அது ட்ராவல்ஸ்னு சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்டரு. ஐயோ போச்சு. ஐயோ போச்சு. அங்கே கொஞ்சம் தடுமாறிட்டேன். அதனால் லாரிக்காரன் குறுக்க வந்ததுனால இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா ஒரு டிரைவருக்கு நல்ல வேலையே கிடைக்காது. ஐயோ சாரிண்ணே மன்னிச்சிட்டேன். தெரியாமல் வந்துட்டேன். பத்திரமா வீட்டு போய் சேர்னேன். ஐயோ, இந்த வண்டி வச்சுட்டு நான் என்னென்ன பாடப்பட போகிறது தெரியலையே. ஸ்டெயரிங்கும் ரொம்ப லூஸாக இருக்குது வேறு. திருப்பறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக போனோன்னா முடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ரோடுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹைவேன்னு சொல்ல முடியாது, மினிமமாக இருக்குது. இந்த லாரி நம்ம ஓவர்டேக் பண்ணிடணும். ஏன்னா அதுவும் எங்கள் கம்பெனிக்கு தான் போயிட்டுருக்குது. ஐயோ போச்சு, இடிச்சிட்டேன் தெரியாமல். கொஞ்சம் சைடில் கூத்து போயிடலாம். ஏமா கார்காரனுக்கு கொஞ்சம் அவசரம் அதிகம்தான். ஐயோ ஓட்டை கிடைக்கலன்னு பார்த்து யாரோ ஒன்று வந்துடுறாங்க. சரி, ஹைவேக்கு போயிடலாம். ஹைவே வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த கடை இருக்குது. அங்கேருந்து ஏற்றிக்கிட்டு போகணும். திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்கிறதுல என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதில் வைப்பர் கோட் ரொம்ப லூஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஐயோ, நான் போக வேண்டிய கடை கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சுங்க. வண்டியை திருப்பி ஆகணும். யாரும் வராங்கன்னு பார்த்துக்கலாம். இல்லைங்க நான் திருப்பிக்கிறேன். போய்க்கோங்க. அப்பாடா, நம்ம போய் திருப்பிட்டு போகலாம் அந்த கடைக்கு. இந்த கடையான்னு தெரில, டவுட்டாக இருக்குது. ஆனால் நான் போய் தான் ஒன்று இந்த கடைக்கு. தின்னங்க போன வாரம் தான் வந்தேன் இந்த கடைக்கு. பார்த்திங்கன்னா ஒரே வித்தியாசமாக இருக்குது இந்த கடை. ஒருவேளை நான் அந்த கடை இது இல்லையான்னு தெரியல. போய் பார்க்கலாம் உள்ளே போய். ரோஹித் இண்டஸ்ட்ரி நான் அந்த கடை பேர். ஐயோ, இது வேறு கடை போலங்க. இங்கே யாருமே இல்லை. இங்கே ஒரு பில்டிங் நிற்கும். இந்த கடை தாங்க நமக்கு சொன்ன கடை. நம்ம கடைக்கு பக்கத்துலேயே ஒரு மரக்கடை இருக்கும். அங்கேருந்து தான் ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஏற்றிட்டு போக போகிறோம். வண்டி நிற்கிது. இங்கேருந்து நம்ம ஏற்றிக்கிட்டு போகலாம். அண்ணன் நிலமை எல்லாம் வண்டியை ஏற்றி வச்சிட்டாரு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த கடைக்கு தான் போகணும். ஐயோ போச்சு. கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா திரும்பிக்கலாம். கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க. போயிடுச்சு. ஸ்டேபிளாக பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கீழே ஒரு ரோடு மாதிரி போகும். அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். ஐயோ போச்சு. ஐயோ இந்த இடம் தாங்க நம்ம சொன்னது. போலீஸ்கார் வேறு நின்ட்டார். ஐயோ, இந்த இடத்துல போவேன்னு நினைக்கிறேன். போலீஸ் வேறு இந்த பிடிச்சிட்டுவார். நம்ம ரிவ்யூஸ் எடுத்து அப்படியே போயிடலாம். சாரி, நான் மன்னிச்சுக்கோண்ணே. சார் மன்னிச்சுக்கோங்க சார். ஐயோ பாவம், இது எப்படி இருப்பான்னு தெரியல. நம்ம போயிருந்தாங்க. பாய் நான் தப்பிச்சிட்டேனே. ஐயோ, ஓவர் கான்ஃபிடென்ஸ் எப்படி ஆகும்போது. ஐயோ போச்சுங்க. ஐயோ பின்னாடி வருது. ஸ்டெம்மாக நின்றுக்குச்சு. பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த கடை வந்துடும். இந்த கடை ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் தெரில. அந்த கடைக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். அது பார்த்தா போகணும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய வேன் அந்த கடைக்கு தான் போயிட்டுருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஹோட்டல் கிடச்சி நான் போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் கிடைக்கும்.
ஐயோ நிற்காம போயிட்டே இருக்கணும்னா இந்த 2 போலீஸும் நம்மளை விட மாட்டாங்க. இந்த கடையில் நிற்கிறேன். இந்த கடையா? இல்லைங்க, இது இல்லைங்க, தப்பாக வந்துட்டேன். ஆனால் இந்த வேலை வச்சுட்டு நான் பண்ணுற அவஸ்தை இருக்குது. சாமி, இந்த இடத்துக்கு வந்து போயிடலாம். யாரும் வரமாட்டாங்க. எப்போ தம்பி நில்லுப்பா, நான் போயிடுறேன். அதான் அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ணிடணும். இது 1 வே. இதில் போனது பார்த்தாங்கன்னா போலீஸ் திட்டுவார். ஏற்கனவே 2 போலீஸ்கார வேறு டேமேஜ் பண்ணிட்டு வந்துருக்கு. இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா ஒருத்தர் கூட வாடகை வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவ்வளோக்கும் இங்கே நல்லா இருக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு தெருவு திரும்பும், அது சின்னதாக இருக்கும். இந்த ஷார்ட் ரூட்டில் பார்த்திங்கன்னா அந்த தெருவில் தான் நம்ம போகணும். ஐயோ, இன்னும் அந்த இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம், இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ண, இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா நம்ம போயிடலாம். ஐயோ போச்சு. இந்த கடை தான். ஐயோ போச்சு. சாரிண்ணே, மன்னிச்சுக்கோண்ணே. இந்த வண்டியில் பிரேக் பார்த்திங்கன்னா இந்த இதில் திருப்பிக்கலாம். பார்த்திங்கன்னா அங்கே போய் நம்ம பார்க்கிங் பண்ணிடலாம். இந்த இடம் தான் அந்த இடம். சீக்கிரம் போய் பார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு காசு தந்துடுவாங்க. இவங்க யாரும் வரல போல். பார்த்திங்கன்னா நம்ம ரிவேஸில் பார்க் பண்ணுறது சரின்னு தோணுது எனக்கு. ஆனால் இடத்துல ரிவேஸில் எப்படி பார்க் பண்ணுறது தெரியல. சீக்கிரமாக போய், கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, நான் நேராகவே பார்க் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம வந்து ட்ராவல் பண்ணிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம ஒரு டான்ஸோட எண்டு கார்டு போட்டுடலாம். பாய்ங்க.